எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மசாலா மோர். இந்த மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், செமையாக அட்டகாசமாக இருக்கும். நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். கடைசி ஒரு சீக்ரெட் பொருள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் கெட்டி தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கைப்பிடி புதினா, 1/4 கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது முதல்ல வந்து இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக ஐஸ் வாட்ரு ஊற்றி முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு முதல்ல கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 கப்போடு ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு கிரைண்ட் பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மோர், கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் சுகரு ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுருக்க மோரை ஊற்றி வச்சு அதோட 1 கப் ஐஸ் வாட்டர் போட்டிருக்கேன். 5-6 ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட போகிறேன். அதான் ஜில்லுன்னு மோர் ஒரு மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கொஞ்சம் சுகரு எல்லாத்தையுமே கலந்தாச்சு. இப்போ இது நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு 2 பிஞ்சு வந்து சாட் மசாலா. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இந்த மாதிரி சின்ன பேக்கிலோட சாட் மசாலா கிடைக்கும். நான் எப்போயுமே வீட்டில் வச்சுட்டே இருப்பேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ராவாக சாப்பிடும்போது சாட் மசாலா தூவி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 2 பிஞ்சு சாட் மசாலா ஆட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் பிளாக் சால்ட், அதாவது ஹிமாலய உப்பு, இந்து உப்புன்னு சொல்லுவாங்க, இருந்தால் அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பிளாக் சால்ட் இருக்குது. இது பேர் இந்து உப்பு. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் எப்போயுமே வந்து வாங்கி வச்சுருப்பேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறையாக நான் வந்து இப்போ சேர்க்க போகிறேன். அதுவும் 2 பிஞ்சு சாட் மசாலா சேர்த்து நல்லா நறுற அளவுக்கு மசாலா மோர் அடிக்க போகிறோம். சூப்பரான மசாலா மோர் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான மசாலா மோர் ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உடம்புக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியாக குடிக்கும். வெயிலில் போயிட்டு வந்தால் கூட டக்குனா மோரில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதோட இதில் வந்து அதிகமாக கால்சியம் சத்து இருக்குது. எல்லாமே வளரும் பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கலாம். இந்த மாதிரி வெயில் நேரத்தில் அரைச்சி கொடுத்தா இதில் வந்து மெடிக்கேட்டட் ரீதியாக நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு புது டிஷ்ஷோடு சந்திப்போம். பாய்.